ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீட்டில் வந்து லீவுனால இன்றைக்கி வந்து தேங்காய் பருப்பு வெட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பருப்பு பூரா எப்படி வெட்டுறதுன்னா, தேங்காயிலே 2 விதமான பருப்பு இருக்குது. ஈரமான பருப்பு இருக்குது, நல்லா காஞ்ச பருப்பு இருக்குது. நம்ம காஞ்ச பருப்பு பூரா ஒரு நாள் காய வச்சா போதும். இந்த வட்டையில் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த பருப்பு பூரா ஒரு நாள் மட்டும் நம்ம காய வச்சா போதும். இப்போ வந்து ஈரமான பருப்பு வந்து எப்படி இருக்கும்னா தண்ணியோடு இருக்கும். தண்ணியோடு இருக்கிறது வந்து அது 2 நாள் இல்லை 3 நாள் நல்லா காயிற தட்டிக்கு நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்ச பருப்பு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, அருவாட்டை வெட்டினோன்னே அந்த மட்டையை விட்டு அந்த பருப்பு வந்து தனியாக வந்துடும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி மட்டையை விட்டு தனியாக வந்துடும் அந்த பருப்பு வந்து. அந்த பருப்பு தான் நல்லா சுத்தமான நல்லா காஞ்ச பருப்பாக இருக்கும். இப்போ ஈரமான காயை வெட்டி காட்டுறேன் பாருங்கள், ஈரப்பருப்பு வந்து இப்போ வெட்டும் போதே நம்ம காய் வந்து தண்ணி இருக்கும் அந்த காயில் வந்து. அது ஈரமான பருப்பு வந்து, அந்த ஈரமான பருப்பை வந்து நம்ம காய வைக்கணும். அது 2 நாள் 3 நாள் வந்து நம்ம காய வச்சா தான் அந்த பருப்பு காஞ்ச பருப்பு ஸ்டேஜுக்கு வரும். அதனால் நம்ம வீட்டு மாடியில் கொண்டு போய் காய வைக்க போகிறோம். இப்போ காய வச்சு அதை 2 நாள் கழித்து நம்ம எடுத்தால் தான் அது நல்லா காஞ்ச பருப்பாகும். இப்போ ஒரு தேங்காவை நம்ம எடுத்துகிட்டு இப்போ மாடிக்கு தூக்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ மாடியில் கொண்டு போய் நம்ம போட்டு இப்போ காய வைக்கிற எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பருப்பு மிச்சமாக கிடஞ்ச தேங்காய் கிடந்துச்சுன்னா அதை வெட்டி காய வச்சு பாருங்கள். இப்போ மாடி கொண்டு போய் இருக்கோம் பாருங்கள். மாடி கொண்டு போய் போட்டுட்டு தேங்காய் அப்புறம் கீழே கொட்டிடணும். கொண்டு போய் இருக்கோம் பாருங்கள். கீழே கொட்டிட்டு நம்ம ஒரு தேங்காவாக எடுத்து நம்ம மூடி இருக்கும், நம்ம வெட்டின வாக்கில் மூடி இருக்கும், அதை பூரா விரித்து நம்ம வைக்கணும். விரித்து நம்ம எல்லா தேங்காயுமே வைக்கணும். அந்த வெட்டின ஈரமான பருப்பை பூராத்தையும் விரித்து வைக்கணும். விரிக்காமல் வச்சோம்னா அப்படியே 3 வாக்கில் இருக்கும். அது காயறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். 2-3 நாள் மேலே ஆகும், இல்லை 4 நாள் 5 நாள் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி மூடி இருக்கிற பூரா விரித்து வைக்கணும். ஈரப்பருப்பு பூரா விரித்து வச்ச பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச பருப்புமே ஒரு நாள் வந்து நம்ம காய வைக்கணும். அதனால் இப்போ அந்த காஞ்ச பருப்பை வந்து இப்போ எடுத்து கொட்டிட்டு வரோம் பாருங்கள். ஒரு வட்டை நிறையா இருக்குது காஞ்ச பருப்பு வந்து. அதை பூராத்தையும் தூக்கிட்டு இப்போ மாடி கிளம்பிட்டோம். மாடியில் கொண்டு போய் கீழே கொட்டி அதையும் பரப்பில் வந்து காய வைக்கணும். அப்போ காய வச்சா தான் நல்லா, அதுவும் ஒரு நாளைக்கு காய்ஞ்சால் தான் அந்த இருக்கிற வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சோம்னா அது பூசணம் பற்றிடும். அதனால் நம்ம வந்து அப்படி வைக்கக்கூடாது. சம்மந்தமான வீடியோ பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.